பெரம்பூர் ரயில் நிலையத்தில் 4வது பிளாட்ஃபார்மில் சூட்கேஸில் ஆண் சடலம் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. இதனால் அங்கு ஒரு பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. மேலும் தகவலை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன், வணக்கம். இந்த சம்பவத்தில் முதற்கட்ட விசாரணையில் என்னென்ன தகவல் கிடைத்திருக்கிறது? முழு விவரங்களை சொல்லுங்க. சென்னை பெரம்பூர் ரயில் நிலையம் பிளாட்ஃபார்ம் எண் 4 ஒரு சூட்கேஸ் சந்தேகத்திற்கிடமாக கிடந்திருக்கிறது. இன்று அதிகாலை 4:30 மணி அளவுல ரயில்வே RPF போலீசார் அந்த இடத்துல சோதனைக்கு சென்ற போது தான் அப்போது இந்த சூட்கேஸ் சந்தேகத்திற்கிடமாக இருந்ததால உடனடியாக இது குறித்து பெரம்பூர் ரயில்வே போலீசாருக்கு தகவல் கொடுத்திருக்கிறார்கள். பின்னர் அந்த சூட்கேஸை திறந்து பார்த்தபோது தலையில்லாத ஆண் சடலம் ஒன்று இறந்த நிலையில கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. உடனடியாக இந்த சூட்கேஸ்ல இருந்த அந்த உடலை மீட்டு அருகில் இருக்கக்கூடிய கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக அந்த இறந்து கிடந்த சடலமானது சுமார் 35 மதிக்கத்தக்க ஆண் சடலம் என்பதை ரயில்வே போலீசார் கண்டுபிடித்திருக்கிறார்கள். பெரம்பூர் ரயில்வே போலீசார் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து முதற்கட்ட விசாரணையில அந்த 35 வயது மதிக்கத்தக்க ஆண் நபரை யாரோ கொலை செய்து அதனை சூட்கேஸ்ல உடலை வைத்துவிட்டு சென்றிருப்பதும் தெரிய வந்திருக்குது. குறிப்பாக கொலையானது சென்னையில நடந்துதான் இந்த பிளாட்ஃபார்ம்ல எடுத்து இந்த சூட்கேஸை போட்டிருக்கிறார்களா அல்லது வேறொரு மாநிலம் அல்லது மாவட்டத்துல இந்த கொலையை அரங்கேற்றி விட்டு ரயில் மூலமாக இந்த சூட்கேஸை தூக்கி வீசி இருக்கிறார்களா என்ற பல கோணங்கள்ல போலீசார் அங்குள்ள CCTV காட்சிகளை அடிப்படையாக வைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ரயில்வே பிளாட்ஃபார்ம்ல தலையில்லாத நிலையில ஒரு ஆண் சடலம் கண்டிருப்பது அந்த பகுதியில மிகுந்த ஒரு பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பான விசாரணையை தற்போது பெரம்பூர் ரயில்வே போலீசார் தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர். ரயில்வே SP ராஜனும் சம்பவ இடத்திற்கு சென்று தற்போது ஆய்வை மேற்கொண்டு வருகிறார். எப்படி இந்த சூட்கேஸ் ஆனது வரப்பட்டது என்ற கோணத்துல இந்த விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.